இது 1, இது 5, இது 9. இது 1, இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். 1, 5, 9. இது 1, இது 5, இது 9. இது வந்து 1, 5, 9. இது 1, 5, 9. இது 1, 5, 9. 1, 5, 9. அப்ப ஒன்னாவது ராசியில முதல் 10 பாகையில இருந்தா ஒன்னாவது ராசி, அதாவது இரண்டாவது 10 பாகையில இருந்தா இந்த ஸ்புடம் வந்து இந்த ஸ்புடத்தை தான் கணக்கு பண்ண போறோம். ஓகேயா? சூரியன், இது சந்திரன், இது செவ்வாய், இது புதன், இது குரு, இது சுக்கிரன், ராகு, சனி சார், ராகு. ஐயா இந்த தசவர்க்க சொல்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாவகாய்வு திசாபதி மறுபடியும் சொல்லி தெரியும். புரியுதா? மறுபடியும் நீங்க புரிஞ்சு எழுதணும், அசைன்மெண்ட் எழுதணும். சரி, இப்ப நம்ம திரைக்கான சக்கரத்தை இங்க போடலாம். திரைக்கான சக்கரம் இப்ப லக்னாஸ்புடம் எவ்வளவு? 77 பாகை 12 கலை. 77 பாகை 12 கலை முதல் ராசியில இருக்கா, 5வது ராசியில இருக்கா, 9, அதாவது முதல் 10 பாகை, இரண்டாவது 10 பாகை, மூணாவது 10 பாகையில இருக்கா? சொல்லுங்க. அதாவது இரண்டாவது 10 பாகை மிதனத்துல இருக்கு. அப்ப 1, 2, 3, 4, 5. அப்ப இந்த லக்னம் போடும். எங்க அதாவது இரண்டாவது 10 பாகைக்குள்ள இருக்கிறதுனால 77 பாகை 12 கலை, 77 பாகை 12 பாகையில தான் இந்த லக்னஸ்புடம் இருக்கு. அப்ப இது 5வது ராசியில புரியும். 1, 2, 3, 4, 5. அதுக்கடுத்து பாருங்க 217 53 பாகை, அதாவது சூரிய பகவான் 217 பாகை 53 கலையில இருக்கிறதுனால எவ்வளவு? 10 பாகைகள் இருக்கா, இரண்டாவது 10 பாகைகள் இருக்கா, மூன்றாவது 10 பாகை. நல்லா பாருங்க வழி. முதல் 10 பாகையில சூரியன் எந்த ராசியில இருப்பாரோ அதே ராசியில போடாச்சா? அதாவது இந்த பாகைக்குள்ள, அதாவது சூரியன் 217 பாகை 53 கலைக்குள்ள இந்த பாகைக்குள்ள இருக்கிறதுனால முதலாவது ராசியில அந்த இடம்பெறச் செய்யணும். திரைக்கால சக்கரத்துல இடம்பெறும். 1வது ராசியில இருந்தா 1வது, 5வது இந்த பாகைக்குள்ள இருந்தா அந்த ராசி இடத்துல எங்க இருக்கு? இந்த ராசியில இருந்து 5வது ராசியில எண்ணி போடணும். 9வது இடத்துல இருந்தா இங்க இருந்து 7, 8, 9 இங்க போடணும். அதாவது எந்த ராசி இந்த பாகைக்குள்ள இருக்கோ சூரியன் எந்த பாகை இருக்கோ அங்க 1, 5, 9. 1வது ராசியில இருந்தா அங்கேயே போடணும். 5வது அதாவது 5வது 2வது திரைக்காலம், அதாவது 2வது 10 பாகைக்குள்ள இருந்தா 5வது ராசியில என்ன பண்ணும்? 3வது 10 பாகை அப்படின்னா 9வது ராசியில. இப்ப ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த சந்திரன் முதல் 10 பாகைக்குள்ள இருக்கா, இரண்டாவது 10 பாகையில இருக்கா, மூணாவது பாகை? முதல் 10 பாகை. முதல் 10 பாகைனா சந்திரன் எங்க இருக்காரு? போடலாமா? போடலாமா? எழுதிடலாமா? எழுதிடலாமா? சரி, அதுக்கடுத்து வாங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து இப்ப செவ்வாய் பாருங்க. செவ்வாய் மீனாட்சி அக்கா இந்த 10 பாகைக்குள்ள இருக்கா, இந்த 10 பாகைக்குள்ள இருக்கா, இந்த 10 பாகைக்குள்ள இருக்கா? இந்த செவ்வாய் முதல் இருக்கா. அப்ப ராசி கட்டத்துல செவ்வாய் எங்க இருக்கு? ராசி கட்டத்துல செவ்வாய் வந்து விருச்சிகத்துல இருக்கு. அப்ப விருச்சிகத்துல முதல் 10 பாகைனா அப்ப
அப்ப செவ்வாய் இங்கே போடலாமா எழுதலாமா போடலாங்க ஐயா அவ்வளவுதான் ஓகே அடுத்து 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 நான் சொல்றேன் அதுக்கடுத்து இந்த புதன் வந்து எந்த பாகையில இருக்கு புதன் வந்து 236 ஐயா அது வந்து இந்த பாகைக்குள்ள இருக்கா இந்த பாகைக்குள்ள இருக்கா தனுசுல இருக்காருங்க 9ஆம் பாகை பாருங்க அதாவது ராசி கட்டத்துல இந்த புதன் எங்க இருக்கு விருச்சிகத்துல இருக்கு அதனால தான் நான் இந்த கை காமிக்கிறேன் அப்ப புதனுடைய சுடாயானது 236 பாகை 45 கலை அப்ப இதுக்குள்ள இருக்கா இது 9 இருக்கா அப்ப புதன் வந்து ராசி கட்டத்துல இங்க புதன் இருக்குன்னா இங்க நின்ற ராசியில இருந்து 9வது ராசியில கொண்டு போய் போடும் 9வது ராசில இப்ப இது ஒண்ணுனா இது 7 8 9 அப்ப கணக்குல புதன் போடலாமா புரியுது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து வாங்க இந்த குரு பகவான் 13 பாகை 39 கலை முதல் 10 பாகையில இருக்கா சொல்லுங்க குரு பகவான் குருவுடைய படம் 13 பாகை 39 கலை இது முதல் 10 பாகைக்குள்ள இருக்கா இரண்டாவது 10 பாகைக்குள்ள இருக்கா மூன்றாவது இரண்டாவது 10 பாகைக்குள்ள இருக்கா 2 to 3 இரண்டாவது பாகை இதுக்குள்ள இருந்தா முதல் 10 பாகை இதுக்குள்ள இருந்தா இரண்டாவது 10 பாகை அப்ப குருவுடைய சுடாயானது 13 அப்ப 13 39 கலை விட்டுருங்க பாகை இதுக்குள்ள இருக்கா